வாழ்க வையகம், வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், வாழ்க இயற்கையினுடைய வளம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட உலகத்திலே சேவா சங்கத்தினுடைய செயல்பாடுகளிலே இந்த உளவாரப்பணியும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அவையார் சொன்ன மாதிரி உள்ளும் புறமும் அழுக்கில்லாருக்கு மருந்து வேண்டியதில்லைம்பா. உள்ளும் புறமும் அழுக்கில்லாருக்கு மருந்து தேவையில்லை. புற தூய்மையாக இருக்கிறது, ஓரளவுக்கு தூய்மைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். உள்ளமும் தூய்மையாகணுங்கிறது இந்த வார்த்தை தானுங்களா. புற உலகை விண்ணியலால் தூய்மை செய்தால் போதாது. புற உலகை விஞ்ஞானம் எப்படி நிறைய தூய்மை பண்ணுறோம் இல்லைங்களா. புற வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ஜீவகாந்த கருமையம், இந்த கருமையம் இருக்கு இல்லைங்களா, சொன்னாலே ஒரு புண்ணியம் இல்லைன்னா வர முடியாது. அம்மாபதி புண்ணியம் பாரம்பரிய ஒரு படம், உலகத்துக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திருமண்ணுக்கு தான் இருக்குது. 187 நாளில் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு தீர்மானம் சர்வதேச யோகா. அதான் சொல்ல, நல்லவர்கள் ஒன்று கூடணும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தீவிரர்கள் ஒன்று குடிக்கிறாங்க, தெரியல கூட குடிக்கிறாங்க. நல்லவங்க கூடவே பண்ணிக்கிறாங்க. இப்போ வேலை என்ன, நல்லவங்க கூட்டணும், வேலை தான், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தான். வந்து போகிறதே வெற்றி, கூடி பேசுவதே வெற்றி. அந்த அளவுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம நினைக்கலாம், என்ன வந்து ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணிட்டு போயிட்டா. நான் கூட என்எஸ் கேம்ப் மூலமாக என்னை பெரும்பாலும் மாணவர்களை கூப்பிட்டுருவாங்க. அது மாட சொல்லுவேன், என்ன பண்ணிக்கு வந்துட்டேன், நான் நாட்டுநல பண்ணிக்கு வந்திருக்கேன். என்ன பண்ணீங்க நாட்டுநல பண்ணிக்கு? இந்த கோயிலை சுத்தம் பண்ணோம், தெரு சுத்தம் பண்ணோம், சுடுகாடை கூட சுத்தம் பண்ணோம். அடுத்த மாதம் வந்து பாரு அழுக்காக இருக்கும். ஆனால் இது ஒரு வாழ்க்கை கல்வி. இப்போ சுடுகாடை கூட்டணுமே, கோவில்லாம் பெயிண்ட் அடித்தோமே, வீட்டில் ஒரு வேலை செஞ்சு என்னங்கிற உணர்வு ஒரு கல்வி தான் இது. ஐயப்பகல் மாலை அதே தான். ஐயப்பகல் மாலை என்ன நாமளே சாமான் சமைச்சு, நாமளே சாப்பிட்டு, நாமளே துவைச்சி, அது ஒரு வாழ்க்கை கல்வி. நிறைய பேர் ஏதோ தெய்வத்தின் பேரால் பக்குவப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அது. அதில் இன்றைக்கி வந்திருக்கோன்னா எங்கள் மலையெல்லாம் போய் சுத்தம் பண்ண, எங்கள் ஒரு குப்பை கிடக்குது எடுக்கலாம், அது வீதியில் கிடக்குது எடுக்கலாங்கிற உணர்வு வரும். வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு கல்வி தான். நினப்பு தான் பொழப்பை கெடுக்குன்னு சொல்லக்கூடாது. நினப்பு தான் பொழப்பை கொடுக்கும். இனிமேல் எங்கே பார்த்தாலும் சொல்லுங்க, நினப்பு தான் பொழப்பை கொடுக்கும், நினப்பு தான் பொழப்பை கொடுக்கும். கொடுத்துருக்குது 4 வருஷத்தில் நினச்சி பாருங்கள். இப்போ கூட நம்முடைய சிஓவுடைய நேர்மோதி வேலை வந்தார். இந்த மாதிரி அந்த கோவில் எங்கேன்னு ஆரியூர் இல்லையா, இப்போ 40 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை, இவங்க பட்டணம் அவங்க நினைக்கிறாங்க அரசாங்கம் உளவாரப்பணி எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த கோயிலில் ஒழுங்கான கோயில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை அவர் சொன்னது, இப்போ அவர் சொன்னது உண்மையான வார்த்தை. அவங்க தேவையில்லை, ஈஸியாக இருக்கல அடையாளம், வெளியே ஈஸியாக கிடைக்கிது பாருங்கள். அப்போ தான் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, இந்த உளவாரப்பணி எங்கெல்லாம் நடக்குது டிவியில் போகுது இல்லையா, ஓ அந்த கோவில் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோவில், தூய்மையான கோவில், உயர்வான பாரம்பரிய கோவில் உடனே செய்கிறாங்க. அப்போ இங்கே பார்வைப்பட்டால் வளருங்க. உங்கள் பேச்சை காட்டு. நான் சொல்லுவேன், உங்களை பார்த்தால் உயரணும், உங்கள் பேச்சை கேட்டால் உயர். உயர்வை பண்ணால் வாழலாம் இல்லை, உங்களை பார்ப்பவரெல்லாம் உயர் பெற வேண்டும் முடியும். உங்கள் பேச்சை கேட்பறலாம் உயர்வு முடியப்பா. உங்கள் உள்ள உயர்ந்திருந்தார், உயர்ந்ததை பார்க்கும்போது உயர்ந்த ஒரு நலம் எண்ணி நலம் சொல்லி நலம் செய்தால் நல்லதான் நடக்கும். முதல் உளவாரப்பணி ஒரு வார்த்தை வந்து யாரால, யாமருக்கும் குடியல்லோ எம்னை அஞ்சோம்னு சொன்னக்கூடிய திருநாவுக்கரசர் உருவாக்கினார். அந்த கோயிலுக்கு போன கடலூர் கோவிலுக்கு இவருடைய மணவளக்கலை கோவில்களையும் பயிற்சி கொடுக்க அரசாங்கம் அனுமதி கொடுத்தார். முதல் கோவில்களுக்கு கடலூரில் அங்கே இருக்கிற அர்ச்சகர்களுக்கெல்லாம் கூட இந்த யோகா பயிற்சி சொல்லி கொடுத்தோம். நல்ல மாற்றம், நம்ம உடம்பெல்லாம் இதாக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அங்கே தான் உருவாக்கினார் உளவாரப்பணியை. நம்முடைய அவர் கையில் என்ன இருக்குங்க, ஆமாம் உளவார கருவி தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் சாதாரண இல்லை, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாரம்பரிய பலம், நம்மளாம் எவ்வளோ பெரிய பாரம்பரிய பலம். ஒவ்வொரு நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கை முறை இந்த இறை வழிபாடும் மூலமாகவும் இயற்கை மூலமாகவும் பாரம்பரிய பழக்க வழக்கம் மூலமாக இருக்குது. விடு கதையம்பாங்க, விடு கதையை. உடம்புல சிதறல் முழுதாது. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தில் நிறுத்தி கபாலமேற்ற வழியில் விருத்தரும் பாலராவார் மேனி சிறுவதோடு செந்தருடைய பாடல். உருவம் தரித்த நாடி விந்து சக்தி, காந்த சக்தி, உயிர் சக்தி. அது ஒடுங்குன்ற ஆட்களை எடுத்து உடல் போனால் பாய்ச்சிட்டு விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும். மூலமாம் குளத்தினில் முளைத்திருந்த குறையை காலம் எழுந்து 4 கட்ட பாலநாயகி வாழலாம், பரபரமாகலாம். வாய் வழக்கம் மருந்து செறிந்திருக்கு ஆயுட்பெருக்க உண்டான அவையார் கூட. இது உடம்புல எனர்ஜி, காந்த சொன்னாலே காந்தாரி இல்லை, காந்தம்.
அதில் என்ன ரகசியம்னா, இந்த உடம்புல காந்த சக்தி இருக்கிற வரைக்கும் ஒரு செல்லு கூட பலகீனமாகாது, ஏன்னா சீக்கிரம் அழிஞ்சு போகாது. இப்படி மின்சாரம் இருக்கிற வரைக்கும் எல்லா கருவியும் நல்லா இங்கே தான் இல்லைங்களா? அதே தத்துவம் தான். ஆனால் குண்டூர் கடெல்லாம் போனீங்கன்னா காந்தம் நிறைய இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இல்லை. இது இந்த மாதிரி ஒரு எனர்ஜி நீங்கள் எங்கே போய் காசு எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதாவது மலைப்பிரதேசங்களுக்கு என்ன முருகனில் காந்தன், இது கந்தன் இல்லை. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் காந்தனே நான் உன்னை மறவேன். கற்பனை தான், காந்தம் தெரியாது. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனர்ஜி, லைஃப் எனர்ஜி, யூனிவர்ஸ் பேர் மெக்கானிசம்ங்கிறாங்களா இல்லைங்க? பயோ மெக்கானிசம், யூனிவர்ஸ் மெக்கானிசம், வான்காந்தம், பிரபஞ்ச ஆற்றல், அது எல்லாத்தையும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மண், நீர், நெருப்பு, காற்று பஞ்சபூதம் தானே. பரமாய சக்திக்குள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்று பிறப்பு, நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உடல் 1, ஒரே சக்தி 5 வந்திருக்கு இல்லையா? அப்போ ஒன்று தானே. அங்கே தானே தாவரத்துலேருந்து வந்திருக்கிறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இல்லை, உடம்புல பஞ்சபூதம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த ஒன்றோட ஒன்று எதிர்மறை தான். எப்படி? இந்த நெருப்பு, நீருன்னு எல்லாமே ஒன்றோட நெருப்பு ஒன்று சேர முடியாது. ஆனால் உடம்புக்குள்ளே 5 ஒன்று சேரும். இறைவனோட கருணை பாருங்கள். இன்னைக்கு அற்புதமான வாரி சொன்னார். ஏதோ அதிசயங்கிறாங்களே, இந்த உடம்போட உலகத்தில் அதிசயமான ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டார். ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் நடமடைந்தேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? உள்ளம் பெருங்கோவில் உடம்பு ஆலயம், வள்ளல் பராக வாய் கோபுரம் வாசல். கோபுர வாசல் காவல் சரியில்லைன்னா வீணாக போயிடலாம். அப்போ இந்த வாய்க்கெல்லாம் எல்லாம் வீணாக போயிடும். அதான் அழகாக சொல்லுவாங்க. அசைஞ்சு கெட்டு போனது 2, அசையாம கெட்டு போனது 1. அசைஞ்சு கெட்டு போனது என்னென்னங்க? ஒன்று மனசு அஞ்சு கெட்டு போச்சு, வாய் கெட்டு போச்சு. அசையை நிறுத்தணும், அளவாக நிறுத்தணும். அசையாமல் உடம்பு கெட்டு போச்சு. நம்ம வந்து ஏறுறமா இல்லைங்களா? அசையாத அசைக்கு தான் கோயில் போய் பாதம் போட்டு நடக்கிறது. அங்கே போய் எல்லாம் இறைவனுக்கு இல்லைங்க, நம்ம உடம்பு பாதுகாத்துக்கொள்ள. விளையாட்டு இல்லை, அது விடு கதையே. மூட பழக்கம் இல்லை, அது அருமையான தத்துவம். பாதம் போட்டு நடப்போது அங்கே எல்லாம் இருக்குது. அப்போ அசைஞ்சிக்கிட்டு போன மனதை நிறுத்தி பழக்கணும். ஆலயம், ஆலயம், அதுக்கு பேர் ஆலயம். ஆலயம் தொழுது சாலம், கோயிலுக்கு போகிற சாலம் பண்ணுறேன் இல்லை. அந்த அமைதி பதறாதவன சிதறாது, ஆத்திர அவசர புத்தி மட்டும். இப்போ அதைத்தான் சொல்ல வழிமுறை வைத்தார்கள். இப்போ நமக்கு தெரியும் போது தெரிஞ்சு செய்கிறோம், அவ்வளோதான். அசையாதோட எவ்வளோ அசைக்கணும்? கோவிந்தா போட்டால் கை தூக்கி தான் போடுறோம். கோவிந்த கை கீழே போட்டு கோவிந்த கூப்பிட அர்த்தமே இல்லை. ஏன் நம்மளை போக பாருங்க. ஏன் மேலே போகும்போது தோல் பிடிக்கிற ரத்தம் வரும். இந்த கழுத்து வலி மூட்டு ஃபுல்லாக வராது. இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு கோவிந்தா போடணும். ஏன்னா மூச்சு வகுத்துக்கு காற்று போகக்கூடாது, நுரையிலுக்கு வரும். நான் கூட பயிற்சி பண்ணும்போது இந்த கை வச்சு நுரையில் விரிப்போம். மனவளுக்கு மூச்சு பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு கை வச்சு தான் செய்வோம். காற்று சோத்து பையன் நம்புறதுனால காற்று பையன் நம்ப சொன்னாங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, இதான் வேதாத்தினுடைய வார்த்தையை. சொல்லால் மட்டும் நம்பாது, சுயமாக சிந்தித்தே. சிந்திக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கை எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். சிந்திக்க தெரிஞ்சவங்க எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். சிந்திங்க. காரணம் மகிழ்ச்சி நோக்காது தான். ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர் இணைத்தும்பார். ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர்களை இணைத்து முழு அளவில் உலகம் உணர்ந்தேற்க செய்வார். எல்லா செயலும் செய்யணும், எல்லா பணியும் செய்யணும். உடல் நலமாக இருக்கிறது உண்டான செய்யணும். நீண்ட ஆயுள் வாழக்கூடிய ஒரு பயிற்சி கொடுக்கணும். நிறைய செல்வம் பெறக்கூடிய பயிற்சியை கொடுக்கணும். சரியா? உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைய செல்வம் பயிற்சிகள். உயர் புகழ் வருது. இது புகழ் தானே. புகழ் சேர்த்துறங்க. இதெல்லாம் புண்ணிய கொள்முதலுங்க. புகழ் கூட இல்லை, புண்ணிய கொள்முதல். அடுத்த தலைமுறைக்கு உதவியாக இருக்கும். இவங்களாம் புண்ணிய கொள்முதல் பண்ண அங்கே வந்திருக்காங்க. நாங்களும் அதில் ஒரு பங்காளிப்பேன். விவேக சிந்தாமணி எடுத்து படித்து பார்த்தா தெரியும். பாவத்தில் சேர்ந்த பணம் செலவழிய இறைவனே மது மாது சுரை படைத்தான். நான் பணக்கோடிகளும் சேர்ந்துருக்கலாம். ஆனால் ஏதாவது நல்ல புண்ணியகாரம் செய்யாமல் இருந்தால் என் பிள்ளைக்கு என்ன பழக்கம் வரும்? என்ன வரும்? மது பழக்கம் வரும், மாது பழக்கம் தீரும். அப்போ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில தவறுகள், தவறான செயலுக்கு, தவறான எண்ணங்களுக்கு இருக்குது. இது ஒரு முறிவுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்தே ஆகணும். நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போ செய்யாவிட்டால் எப்போ செய்ய வேண்டும்? வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஆயிரக்கணக்கான சொந்தமானவங்க தான். அளவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இது அதையும் பெருக்குவோம். ஆகவே மகிழ்ச்சி சொல்கிறது என்னங்க? அங்கங்கே அறிஞர்களை தலை இணைத்து உங்களை உணர்ந்து இருக்க செய்வாய். உடல் நலத்துக்கு உண்டான பயிற்சி செய்தே ஆக வேண்டும். மனத்துக்கு உண்டான தியானம், அது ஆலயம், எந்த வகையான வகை தியானம், மனம் அமைதியாக இருக்கணும். தவறாத மனம் தான் சிதறாது. அடுத்தது நீண்ட ஆயுள் வாழக்கூடிய காய்கள் பயிற்சி. 5 நிமிஷம் செய்கிற பயிற்சி. இந்த சித்தல் உருவாக்குனது 5 நிமிஷம் செய்யக்கூடிய பயிற்சி. விளையாட்டு இல்லை. இந்த மண்ணுக்குள்ளே எதை போட்டாலும் மண்ணாக போயிடும். இருப்பே போட்டாலும் மண்ணாக போயிடும். ஆனால் விதை போட்டிங்கன்னா அதால் திங்க முடியாது. ஏன் திங்க முடியல? அதுக்குள்ளே உயிர் இருக்குது. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நல்லா 24 வயசில் நடுக்காய் பதட்டாய் குழப்பமாகி
டாக்டருடைய சுபாஷ் தான் மனவளக்கலை ஏதாச்சும் வச்சு முதல்ல காய்கல் கற்றுக்கூடிய இவர் எனக்கு சொல்லுறாரு. 84 ஜனவரி 27 தான் முதல் மகிழ்ச்சி நாமக்கல் ராமலிங்கம் கோயிலுக்கு காய்கல் மட்டும் வந்தாங்க. டாக்டர் மனோகரன் சொன்னார், நீங்கள் இந்த நரம்பு தளர்ச்சிக்கு காய்கல் பண்ணால் நல்லாக்குன்னு எடுத்துக்கொண்டு 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு, இன்னை வரை கைகள் நடக்கல. அந்த பிச்சை மனவளக்கில் கொடுத்த பிச்சை தான் வாழ்க்கையே. இதெல்லாம் சொல்லணும். அல்லா பிச்சைங்கிற மாதிரி அல்லா பிச்சை மாதிரி ஆண்டி பிச்சைங்கிற மாதிரிங்களா உண்மையாக அது. அதனால தான் எதாவது செய்யணும், எங்கேயாவது செய்யணும், எதாவது செய்யணும். அதான் செய்யவில்லை. இப்போ இது எனக்கு இது வந்து கடனை தீர்க்கிறது கடமை. கடனில் போய் சேவைக்கு வந்தோம்னு நினச்சிக்காங்க தயவுசெய்து. கடனை தீர்க்கலை, இது ஒரு கடமை, இது டியூ, இது ஒரு டியூட்டி. கடை பார்க்க போகிற மாதிரி, தொழில் பார்க்க மாதிரி, குடும்பம் பார்க்குற இது ஒரு டியூட்டி. டியூனா கடன் திருப்பி கொடுத்துடணும். கடமை 5 கடமை தான் குடும்பம் சுற்றம் ஊரில் 5 கடமை செய்யணும். ஒரு கடமை எடுக்கல, 5 கடமை ஒன்று கிடக்கூடாது. வந்திருந்தால் மற்ற வேலை முக்கியமாக தான் பார்த்துட்டு வரணும், இல்லைன்னு வரணும். அப்போ நான் நல்லா இருக்கணும், தினம் எனக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணணும். 2 குடும்பத்துக்காக 5 நாட்கள் செலவு பண்ணணும். சுற்றத்துக்கு 2 நாள் செலவு பண்ணணும், பண்ணி ஆகணும். இல்லை திட்டமிட்டால் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆக இதைத்தான் இந்த மாமன்றம் நமக்கு வழிகெடுத்திருக்கிறது. இதைத்தான் மகான்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஆன்மீகத்தை சேவைக்கு திரும்ப ஒரே ஒரு மகான் விவேகானந்தர் தான். சரிங்களா? ஆன்மீகத்தை சேவைக்கு திருப்பின ஒரே மகான் விவேகானந்தர் தான். தாயகமே கேள். நேற்று வரைக்கும் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தார். அந்த ஒரு நாள் சொற்பொழி 2 வார்த்தையில் 5 நிமிடம் கைத்தட்டலில் உலகமே அத்தனை பத்திரிகையிலையும் வந்தார், அத்தனை சர்ச்சுக்கு போனார். சிஸ்டர் இதை கூடவே வந்தாங்க. நினச்சி பாருங்க, நமக்கு ஒரு அடையாளம் இருக்குதுன்னா விவேகானந்தர் கொடுத்த அடையாளம். ஏதாச்சும் மகிழ்ச்சி தேடி யாரும் போக மாட்டாங்க. அவர் கூடுதலில் பிறந்தாலும் கூட எல்லாருக்கும் வந்தவர். அவர் எல்லா ஊருக்கும் போனவர். இப்படி காலடியில் ஒரு ஆதிசங்கர் காலடியாக நடந்து போன மாதிரி வேதாத்திரி எல்லா ஊருக்கும் கடந்து வந்த ஒளி அவர் ஊருக்கு போய் யாரையும் வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மகான்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இந்த கலியுகத்துலேயும் வாழ்கிறதுக்கு ஒரே காரணம் நல்லார் உங்களை இருக்கிறனால தான் நம்ம எல்லோரும் வாழ்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. தர்மம் நம்மை காக்கிறது. தானம் தர்மம். தானங்கிறது கொடுக்கறது, தர்மம் நடந்துக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. தர்மம் கொடுக்கறது எடுத்துக்காதீங்க தயவு செய்து. அது தர்மம் அல்ல, அது தானம். தர்மங்கிறது நடந்துக்கணும். நான் என் வாழ்நாளில் யாருடைய உடலுக்கு மனதுக்கு துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவதற்கு நான் முடிந்த உதவி செய்ய வேண்டும் சொல்லி நன்றி காணிக்கையாக்கி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கு நன்றி நன்றி நன்றி.